முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லா என்று சொல்கிறோமே, இவர் யார்? இவர் யார்? முழு உலகமும் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏன்? ஏன்? என்ன செய்தார்? முழு பள்ளி வாசல்களுக்கு முஹியத்தீன் பள்ளி என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏன்? இவர் செய்தது என்ன தெரியுமா? இவருடைய கையில் 5000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். 5000 பேர் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹுடைய கையிலே, முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய கையிலே 1,00,000 பேர் தௌபா செய்தார்கள். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா? ஸ்ரீலங்காட முக்காவாசி பள்ளியில பேர் முஹியத்தீன். கொழும்புலே முஹியத்தீன் பள்ளி, கண்டிலே முஹியத்தீன் பள்ளி, ஜப்னாலே முஹியத்தீன் பள்ளி, கல்முன பள்ளி முஹியத்தீன் தான், சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி, எல்லா பள்ளியும் முஹியத்தீன். எந்த முஹியத்தீன் வஞ்சி? எப்படி இந்த முஹியத்தீன் பிரபல்யம் அடைஞ்சி? கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த முஹியத்தீன் எப்படி பிரபல்யம் அடைஞ்சு? இது முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஸ்ரீலங்காவுக்கு வரவும் இல்லை. இது கண்டி மன்னன் ஆளும் பொழுது முஹியத்தீன் என்ற ஒரு ஆளுநே கண்டி மன்னன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முழு பள்ளிக்கு உத்தரவிட்டார். என்ன? எல்லா பள்ளியிட பெயரையும் மாத்தணும் முஹியத்தீன் பள்ளி. அதுலதான் வந்தது முஹியத்தீன் பள்ளி. அதுலதான் முஹியத்தீன் பள்ளின்னு வந்த ஸ்ரீலங்காட முக்காவாசி பள்ளி வாசல். இப்ப உடனே கண்டி மன்னன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முழு பள்ளிக்கு உத்தரவிட்டார். என்ன? எல்லா பள்ளியிட பெயரையும் மாத்தணும் முஹியத்தீன் பள்ளி. அதுலதான் வந்தது முஹியத்தீன் பள்ளி. அதுலதான் முஹியத்தீன் பள்ளின்னு வந்த ஸ்ரீலங்காட முக்காவாசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஓரிரு நாட்களாக ஒரு விடயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு ஆலிம் அலி அஹமது ரஷாதி என்ற அவருடைய பெயர், அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு, விசேஷமாக முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாசல்களுக்கு ஒரு புதிய ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது கொஞ்சம் சர்ச்சையாக மாறி தற்பொழுது அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது முஹியத்தீன் பள்ளிவாயல்கள் என்று கிட்டத்தட்ட 300 லட்சம் நான் நினைக்கிறேன் பள்ளிவாயல்கள் இலங்கையில் காணப்படுது. அந்த பள்ளிவாயல்கள் எல்லாம் கண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு வைத்தியர் மருந்து செஞ்சு குணமாக்கினதினால அவருடைய பேர் தான் என்ன செய்யப்பட்ட, அவருடைய பேர் முஹியத்தீன். அந்த மருத்துவருடைய பேர் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஹியத்தீன் பள்ளிகளுக்கும் வைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை நான் நினைக்கிறேன். இந்த நாட்டில் இந்த கருத்தை முதலாவது சொல்லக்கூடிய அல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதலாவது இப்படி ஒரு கருத்தை நான் கேள்விப்பட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டேன். நான் படித்தவரை இலங்கையில் ஆலிமுல் அரூஸ் மப்புல் லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னவங்க அந்த டைமில் வந்து பெரும் ஒரு தியாகம் கொண்டு இந்த நாட்டில் அந்த டைமில் அவங்களால் கட்டப்பட்ட பள்ளிகளுக்கும் அவங்களால் அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளிகளுக்கும், இன்னும் சொல்ல போனால் மன்னாரில் இருக்கக்கூடிய இப்பொழுது ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய மன்னாருடைய ஒரு காணி விவகாரம் இருக்குது, அங்கே கூட ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளி கூட முஹியத்தீன் பள்ளிவாசலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே ஆலிமுல் அரூஸ் மப்புல் லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாயல். அப்போ ஏன் அவங்க முஹியத்தீன் பள்ளி என்று பேர் வச்சாங்கன்னா, அவங்களுடைய காதிரியா தரீகாவை சார்ந்தவர்கள் அவங்களுடைய ஷேக் முஹியத்தீன் ரலியல்லாஹு தஆலா, முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி பக்தாதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவங்க ஷேக், அதனால் அவங்களோட பேரை தான் வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க புகாரி என்ற பேரையும் வச்சிருக்கிறாங்க. சில பள்ளிகளுக்கு புகாரி பள்ளி என்று பேர் வச்சிருக்கிறாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இலங்கையில் முதல் மதரசா என்றதில் 2-3 கருத்து வேறுபாடிக்கு அதில் மிக முக்கியமான ஒன்று தான் வெலிகமையில் இருக்கக்கூடிய பாரி மதரசா. இந்த பாரி மதரசா அதை உருவாக்கியவர்கள் ஆலிமுல் அரூஸ் இதே மாப்புல் லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா. மதரசத்துல் பாரி ஃபில் மஸ்ஜிதில் புகாரி அலன் நஹ்ரில் ஜாரி அப்படி என்ற ஒரு பேர் ஆலிமுல் அரூஸ் வைத்ததாக மிக பிரபல்யமான செய்தி இது. அப்போ அந்த புகாரி பள்ளி என்பதை அதையும் ஆலிமுல் அரூஸ் மப்புல் லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. அப்போ அப்படி பார்க்கும்போது அவர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது அவர்களால் கட்டப்பட்ட பள்ளி வாயல்கள் அனைத்துக்கும் புகாரி பள்ளி அதே போல முஹியத்தீன் பள்ளிவாசல் என்றுதான் அவர் பேர் வைத்திருக்கிறார். இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த கருத்தின்படி ஒரு மருத்துவர்ட ஒரு டாக்டர்ட பேர் முஹியத்தீன், அதைத்தான் நாடு ஃபுல்லாக வச்சாங்க என்று பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் இந்த முழு
பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறன்றதை விடவும் ரொம்ப ஒரு மோசமான கதையாக இருக்கலாம். ஏன்னா ஒரு வரலாற்றையே ஒரு அழிக்கிற மாதிரி உள்ள ஒரு கதை. சில பேர்கள் காதிரியா தரீகாவின் மீதுள்ள அல்லது இந்த காதிரியா தரீகாவுடைய இந்த வழிகளின் மீதுள்ள பொறாமைகளில் அல்லது அதுள்ள குரோதங்கள் மூலமாக இது போன்ற கதைகளை உருவாக்கி இருக்கலாம் என்பது ஒரு செய்தி. இன்னும் ஒன்று எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டால், சரி இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு முஹியுத்தீன் பள்ளிவாசல் என்றதை அந்த டாக்டர்கிட்ட பேரை வச்சேன்னு ஒரு கதையாக வச்சாலும், அப்போ இந்தியாவில் உள்ள பள்ளி, கேரளாவில் உள்ள பள்ளி, வடநாட்டில் உள்ள பள்ளி வாயில்கள் அதெல்லாம் இந்த கேண்டி மன்னர்கிட்ட பேரையாக வச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவோ பள்ளிகளுக்கு முஹியுத்தீன் பள்ளிவாசல், கேரளாவில் எவ்வளோ பள்ளிவாசல்களுக்கு முஹியுத்தீன் பள்ளிவாசல், அதே போல் வடநாட்டில் எவ்வளோ பள்ளிவாசல்களுக்கு முஹியுத்தீன் பள்ளி என்று. அப்போ கேண்டி மன்னர் சொன்னால் இந்தியாவில் எல்லாரும் கட்டுருவாங்களா? அது என்ன, அது அர்த்தமில்லாத கதையாக இருக்குது. அப்போ இது இலங்கையில் வைக்கப்பட்டதும் இந்தியாவில் வைக்கப்பட்டதும் இதுபோல் பல நாடுகளில் வைக்கப்பட்டதும் இந்த முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரீகாவில் வரக்கூடிய காதிரியா தரீகாவை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஷைኹடைய பேரைத்தான் வைத்திருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக இதை விளங்கப்படுத்துறதாக இருந்தால், கத்தாரில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலுக்கு முகமது பின் அப்துல் வஹாப் பள்ளிவாசல் என்று பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வஹாபிகள் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த பேரை வச்சுக்கிறாங்க. என்ன பேர்? முகமது பின் அப்துல் வஹாப் ஜும்மா பள்ளின்னு ஒரு பெரிய பள்ளி அங்கே இருக்குது கத்தாரில். ஏன் அவங்களோட ஷேக், அது வஹாபிகளுடைய ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப், அதை வச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி சில மദ്രസാக்களுடைய பேரை வச்சா உசைமீன் என்று பேர் வச்சுக்கிறாங்க, பின்பாஸ் என்று பேர் வச்சுக்கிறாங்க. அது அவங்களோட ஷேக்கு. அப்போ வஹாபிகள் அவங்களோட ஷேக்கை வைக்கிற மாதிரி அஹ்லுசுன்னா வல் ஜமாஅவில் வரக்கூடியவர்கள், தரீகாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த தரீகத்துடைய ஷேக்குடைய பேர் அங்கே வைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு முஹியுத்தீன் பள்ளிவாசல்கள், புகாரி பள்ளிவாசல்கள் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது கண்டியில் உள்ள மன்னரை வச்சு இந்தியா வரைக்கும் வச்சாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அப்பட்டமான பொய். அதனால் நம்ம அதை போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இலங்கையில் மட்டுமல்ல, பல நாடுகளில் இந்த முஹியுத்தீன் பள்ளிவாசல் என்று இருக்குது. இது கண்டி மன்னரோட பேர் அல்ல, முஹியுத்தீன் கௌதனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட பேர் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.